ஒரு கதை சொல்லட்டுமா? 2 மனுஷங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வழி பிரயாணமா போனாங்க. அவங்க போற வழியில இருட்டிடுச்சு. அப்போ அந்த இடத்துல இருந்த ஒரு சத்திரத்துல அவங்க ராத்திரிக்கு தங்கிட்டு காலையிலயா போலான்னு நினைச்சாங்க. அப்படி தங்க போகும்போது அவங்க 2 பேருமே ராத்திரிக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சரி சாப்பிடலாம், சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது சாப்பிடலான்னு சாப்பாடை திறக்கும் போது 3வதா அந்த இடத்துக்கு ஒரு மனுஷன் வந்தான். அவன் கிட்ட பணம் இருந்தது. ஆனா அவன் சாப்பாடு எடுத்துட்டு வரல. அவன் நான் உங்களுக்கு பணம் தரேன், நீங்க எனக்கு சாப்பாடு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ அவங்க 2 பேரும் சொன்னாங்க, சே பணம் எல்லாம் வேணாம், சாப்பாடு தானே, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு மனுஷன் 5 சப்பாத்தி கொண்டு வந்தான். இன்னொரு மனுஷன் 3 சப்பாத்தி கொண்டு வந்திருந்தான். மொத்தம் 8 சப்பாத்தி. இத 2யும் சேர்த்து சமமா பிரிச்சாங்க. 8 சப்பாத்திய 3 பிரிச்சாங்க. ஒரு சப்பாத்திய 3 பிரிச்சு 8 சப்பாத்திய 24 பீஸா பிரிச்சாங்க. 3 பேரும் 8 பீஸா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. காலையில போகும்போது பணம் தரேன்னு சொன்ன அந்த மனுஷன் ஒரு 8 காசை அந்த இடத்துல வச்சுட்டு அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதே அவன் கிளம்பி போயிட்டான். 2 பேரும் எந்திக்கும் போது பார்த்தா இந்த 8 காசு அந்த இடத்துல இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பங்கு போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. 5 சப்பாத்தி கொடுத்தவர் சொன்னாரு, நான் 5 சப்பாத்தி கொடுத்திருக்கேன், எனக்கு அதனால 5 காசு. நீ 3 சப்பாத்தி கொடுத்திருக்க, அதனால நீ 3 காசு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த 3 சப்பாத்தி கொடுத்த மனுஷன் சொன்னா, இல்ல நம்ம 2 பேருமே அவருக்கு உதவி பண்ணியிருக்கோம், 2 பேருமே நம்ம சமமா பிரிச்சுக்கலாம், 8 காசை 4 நாளா சமமா பிரிச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அந்த பிரச்சனை முத்தி கோர்ட்டுக்கு போனாங்க. அங்க ஜட்ஜி 2 பேரோட வாதத்தையும் கேக்குறாரு. கேட்டுட்டு ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. யோசிச்சு அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த 5 சப்பாத்தி கொடுத்தவனுக்கு 7 காசும் 3 சப்பாத்தி கொடுத்தவனுக்கு 1 காசும் கொடுத்தாரு. இந்த தீர்ப்பை பார்த்து 2 பேருக்குமே கன்ஃபியூஸ் ஆகுது, ரொம்ப குழப்பமா இருக்கிறாங்க. எப்படி ஐயா நீங்க இந்த தீர்ப்பை சொன்னீங்க, எங்களுக்கு புரியலையே அப்படின்னு கேட்கும்போது ஜட்ஜி தன்னோட விளக்கத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. அதாவது நீ 5 சப்பாத்தி எடுத்துட்டு வந்த, அவன் 3 சப்பாத்தி எடுத்துட்டு வந்தான், மொத்தமா சேர்த்தா 8, அத 3 பிரிக்கும் போது 24. 5 சப்பாத்தி கொண்டு வந்தவனுக்கு 15 பீஸ் வந்திருக்கும். அவன் 8 சாப்பிட்டான் அப்படின்னா மீதி 7 அவனுக்கு கொடுத்திருப்பான். 3 சப்பாத்தி கொண்டு வந்த நீ அதை பிரிக்கும் போது 9 வரும். நீ 8 சாப்பிட்டனா அவனுக்கு 1 தான் கொடுத்திருப்ப, அதனாலதான் உனக்கு 1 காசும் அவனுக்கு 7 காசும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜு சொல்வாராம். இந்த கதையோட மாரல், அதாவது கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு தரப்பு நியாயம் இருக்கு. அவங்களுக்கு அவங்களோட நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த 5 சப்பாத்தி கொடுத்தவனுக்கு ஒரு நியாயம் இருக்கு, 3 சப்பாத்தி கொடுத்தவனுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அந்த 8 காசை வச்சுட்டு போனானே அவன் என்ன நினைப்புல வச்சுட்டு போனானே தெரியல. அவனோட நியாயம், நான் காசு சாப்பிட்டேன் அதுக்காக நான் பணம் வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கம் ஒரு நியாயம் வச்சிருக்கான். இந்த ஜட்ஜுக்கு ஒரு நியாயம் இருந்துச்சு. இல்ல ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தரப்பு நியாயம் இருக்கு. நம்ம குடும்பத்திலயும் அப்படிதான், பெரியவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும், பிள்ளைங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும். பெரியவங்க அந்த காலத்துல வளர்ந்தவங்க, அவங்களோட ஃபாலோ அப் எல்லாம், அதாவது பழக்க வழக்கங்கள் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். அவங்க காலையில எந்திரிச்சிருப்பாங்க, அதிகமான வேலை பார்த்திருப்பாங்க. இப்போ அதை சொல்லி காட்டுறது ரொம்ப தப்பா இருக்கும் இப்ப இருக்கிற பிள்ளைங்கள்கிட்ட. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலும் இல்ல, இந்த மாதிரி சாப்பாடு இப்ப இல்லாததுனால நீங்க எதிர்பார்க்கிறத, அதாவது பெரியவங்க எதிர்பார்க்கிறத உங்க பிள்ளைங்களாட செஞ்சு முடிக்க முடியாம இருக்கலாம். அதேதான் பிள்ளைங்களோட எதிர்பார்ப்பு பெரியவங்க கிட்ட நிறைவேறாம இருக்கலாம். அம்மா நான் என்ன சொன்னாலும் கோவப்படுறாங்க, மாமியார் நான் என்ன சொன்னாலும் கோவப்படுறாங்க, என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தரப்புலயும் ஒவ்வொரு நியாயம் இருக்கும். யூசுவலா ஒரு ஃபேமிலியில மாமியார் மருமக சண்டை அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா, மாமியார் 5 பாயிண்ட் சொன்னாங்கன்னா மருமகிட்ட போய் பேசி பார்த்தோம் அப்படின்னா 10 பாயிண்ட் சொல்லுவாங்க. இது யார் பக்கம் நியாயம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சா 2 பேர் பக்கமுமே நியாயம் இருக்கும். 2 பேருக்கிட்டையுமே நியாயம் இருக்கும். அது ஏன் அப்படின்னா அவங்க வியூல, அவங்க பார்வையில என் மாமியார் ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அவங்க சைடு சில நியாயம் இருக்கும், மருமக ஒண்ணு சொல்றாங்கன்னா அவங்க சைடு சில நியாயம் இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா, விட்டு கொடுத்து போறது மட்டுமே தான் ஒரே ஒரு தீர்வு.
குடும்பம் அப்படிங்கும்போது எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது தான் அதுல சந்தோஷம், சமாதானம் எல்லாமே இருக்கும். நாங்க ஒரு முதியோர் இல்லம் நடத்திட்டு இருக்கோம். அந்த முதியோர் இல்லத்துல உள்ள பெரியவங்க கிட்ட வந்து நம்ம உட்கார்ந்து கதை கேட்டோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நியாயம். எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஆனாலும் என் பிள்ளைங்கள நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், என் பேர பிள்ளைங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு. சோ அவங்க குடும்பத்தை விட்டு அவங்களா மனசு முடிவெடுத்து வந்திருந்தாலும், பிள்ளைங்க கொண்டு வந்து சேர்த்திருந்தாலும், அவங்களுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, குடும்பத்தோட இருந்திருக்கணும், பேர பிள்ளைகளோட இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு இருக்கு. சோ இதுல அவங்க விட்டு கொடுத்து போயிருந்தாங்க அப்படின்னா வந்து பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து போயிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வராது. குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போறது மட்டுமே தான் ஒரே வழி. எல்லார் பக்கத்துலயும் ஒவ்வொரு நியாயம் இருக்கும். அது எல்லாமே சரியானதுதான். சோ வந்து காலத்துக்கு ஏற்றாப்புல மனுஷங்க மாறிக்கிட்டே போறாங்க. அதை பெரியவங்களும் புரிஞ்சுக்கணும். அதே போல பிள்ளைகளும் பெரியவங்க வயசாக அவங்களுக்கு யூஸ்வலாவே கோபம் வர்றது, மறதி வர்றது எல்லாமே ரியாலிட்டி. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அம்மா, நம்ம அப்பா, நம்ம மாமனார், நம்ம மாமியாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்தை மட்டும் மனசுல வச்சுட்டு, நம்மளை விட்டா அவங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுட்டு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம்னா ஒரு குடும்பம் அழகான குடும்பமா இருக்கும். தேங்க்யூ.